அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு பாத். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய கற்போம் கற்றுக் கொடுப்போம் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், மா மின்கும் மின் அஹதின் இல்லா லஹு மன்சிலானி. உங்களில் ஒவ்வொருவருக்கும் 2 வீடுகள் இல்லாமல் இல்லை. உங்களில் ஒவ்வொருவருக்கும் 2 வீடுகள் இல்லாமல் இல்லை. மன்சிலுன் ஃபில் ஜன்னா வ மன்சிலுன் ஃபின்னார். சொர்க்கத்தில் ஒரு வீடு, நரகத்தில் ஒரு வீடு. ஆக ஒவ்வொருவருக்கும் 2 வீடுகள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நியமிக்கிறான். ஒன்று சொர்க்கத்தில் ஒரு வீடு, நரகத்தில் ஒரு வீடு. ஃபைதா மாத ஃபதஹல நார. ஒருவேளை ஒருவர் மரணித்து நரகத்திற்கு சொந்தக்காரராக மாறி நரகத்துக்குள் நுழைந்து விட்டார்கள் என்று சொன்னால், வரிஸ அஹ்லுல் ஜன்னதி மன்சிலஹு. சொர்க்கவாசி அவருடைய வீட்டிற்கு வாரிசாக பெற்றுக்கொள்வார். ஒரு வீட்டை சொர்க்கவாசிகள் அதை வாரிசாக பெற்றுக்கொள்வார்கள். ஃபதாலிக கௌலுஹு தஆலா உலாயிக ஹும். அவர்கள்தான் அல்வாரிசூன், வாரிஸ்தாரர்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். 23வது அத்தியாயத்தின் 10வது வசனத்தில் அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாம் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் சொர்க்கத்திலும் நரகத்திலும் ஒவ்வொரு வீட்டை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். யார் நல்ல அமல்களால் தனது வாழ்க்கையை அலங்கரித்துக் கொள்வார்களோ, பாவமீட்சியை பெற்றுக்கொள்வார்களோ, அல்லாஹுடைய சட்டத்திட்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை ஏற்று வாழ்வார்களோ, அவர்கள் அந்த சொர்க்கத்தினுடைய வீட்டை அடைந்து கொள்வார். அதுவே அவர் பாவத்தில் மூழ்கி பாவியாகி தனது இருப்பிடத்தை நரகமாக ஆக்கி கொண்டால், நஅூது பில்லாஹ், அல்லாஹ் நம்மளை பாதுகாக்க வேண்டும். அவ்வாறு அவர் அந்த கொடிய நரகத்தில் நுழைந்து விட்டால் அவருடைய சொர்க்கத்திற்கு உள்ள வீட்டை, அவருக்கு சொந்தமான அந்த வீட்டை சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹ் வாரிசாக அதை ஆக்கி கொடுக்கிறான். அவர்கள் வாரிசாக ஆகிவிடுவார்கள். அதைத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லும் பொழுது உலாயிக ஹுமுல் வாரிசூன் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான் என்பதை அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி சஹீஹாக பதிவு செய்யப்படுகிறது. இப்னு மாஜாவிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரிகளே, நாம் நம்முடைய சொர்க்கத்தினுடைய வீட்டிற்கு நாம் செல்வதற்கான எல்லா விதமான அமல்களையும் செய்வோம். பாவங்களை விட்டு தவிர்ந்திருப்போம். பாவமீட்சியை நாம் கேட்போம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசக்கூடிய நானாக இருக்கலாம், கேட்கக்கூடிய யாராக இருக்கலாம். வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நாம் பாவத்திலே நாம் விழுந்திருப்போம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குல்லுபனி ஆதம் ஹத்தாவுன். ஆதமுடைய மகன்கள் எல்லோரும் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். வஹைருல் ஹத்தாயின் தவ்வாபூன். அதில் மிகச் சிறந்தவர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவமீட்சி கேட்கக்கூடியவர்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவோம், கண்ணீர் சிந்துவோம், அல்லாஹ்விடத்திலே பாவமன்னிப்பு கேட்போம். அல்லாஹ் அனைத்தையும் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது பாவங்களை மன்னித்து சொர்க்கத்தில் நமக்கு சொந்தமான அந்த வீட்டிலே அல்லாஹ் நம்மளை வசிக்கச் செய்வானாக. சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை ஆக்கியருள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளை நுழைவிப்பானாக. நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.